அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா சேஃபாக ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான். ஒரு ஃப்ரைடே அன்றைக்கி எடுத்த ஒரு வீடியோ. அண்ட் தென் இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எப்பயுமே நம்ம பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மார்னிங் லன்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணும்போது ஹரி டென்ஷனில் தான் நம்ம கடன்னு டைமுக்குள்ளே நம்ம லன்ச் குக் பண்ணி முடிக்கணும். அவங்களுக்கு பேக் பண்ணி அவங்களுக்கு மற்ற விஷயம்லாம் ரெடி பண்ணி அவங்கள ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடணும் அப்படின்னாலும் ஓகே, அவங்கள ஆட்டோமேனோ இல்லை பஸ்ஸோ பிக்கப் பண்ணலாம். சரி, அவங்க கிளம்பி போனதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த ஒரு ரிலீஃபாகவே இருக்கும். அதுக்குள்ளே நம்ம என்னென்ன பண்ணி வச்சோம் அப்படின்னு நம்மளே மறந்துடுவோம். அண்ட் தென் அதுக்கான ஒரு க்ளீனிங் ப்ராசஸ் இருக்கே, அது ரொம்ப லென்த்தியாக போகும். என்னமோ நம்ம ஒரு 1/2 hour தான் காலையில் சமைச்சிருப்போம், ஆனால் நம்ம 1 மணி நேரம் கிச்சனை க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி மிஸ் ஆக்கி விட்டுருவோம். நிறைய பேர் பண்ணுற அந்த ஒரு மிஸ்டேக் அதுதான். டென்ஷனில் ஹரிபரியில் சமைக்கும் போது நம்ம திங்ஸ் வந்து எடுத்த இடத்துலேருந்து மாற்றி வச்சுருவோம். அண்ட் தென் நம்ம வந்து இப்போ மிளகாய்த்தூள் போடுறோம், இல்லை ஏதாவது ஒரு மசாலா, இல்லை சப்பாத்தி மாவு பிசைகிறோம், இல்லை மாவு கையோடையே நம்ம வந்து கண்டெய்னர்ஸை வந்து தொட்டுருவோம். அந்த மாதிரி நல்ல சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நான் சொல்கிறேன். பால் பொங்க விட்டுருவோம், இது மாதிரி நிறையா நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி தோணும். அன்றைக்கி மார்னிங்கும் அந்த மாதிரி ஒரு ரஷ்அப்பில் தான் போச்சு. நவரி ஸ்கூல் கிளம்பி போனதுக்கப்புறம் ரிலாக்ஸிங்காக கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ராசரியெல்லாம் ரீஃபில் பண்ண வேண்டிய வேலை இருந்தது. கையோட எல்லா கண்டெய்னர்ஸையும் நம்ம வந்து தொடச்சிட்டு ரீஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை பார்த்துட்ருந்தேன். இந்த மசாலா பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2019 நான் வாங்கினது. கிட்டத்தட்ட 2024 வரையும் வந்துருச்சு. பட் ஒரே ஒரு இது மட்டும் உடஞ்சிருச்சு கீழே விழுந்து. ஸோ அதனால் மாற்றுறதுக்கு எனக்கு மனசே இல்லை. அது தனியாக எனக்கு ஒரே ஒரு இது மட்டும் கிடைக்கல. பிளாஸ்டிக்கில் இருக்குது, பட் ஆனால் இது ஃபுல்லாகவே கிளாஸா, அதனால் வந்து அந்த கிளாஸ் மாதிரி தனியாக ஒரு பீஸ் மட்டும் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. சர்ச் பண்ணிகிட்ருக்கிறேன். உங்களுக்கு எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு பீஸ் மாதிரி கிடைக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்க்குறேன். எனக்கு இதை போட மனசே வரல. புதுசு மாற்றவும் எனக்கு வந்து பிடிக்கலை. இதே மாதிரி ஏதாவது காம்பேக்டாக கிடைக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஸோ ஆஃப்டர்நூன் வந்து ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால கீ ரைஸ் மட்டன் சால்னா தான் இருக்க போகுது. ஸோ கீ ரைஸ்க்காக அரிசி தான் நான் வந்து தண்ணியில் போட்டுட்ருக்கிறேன். சின்ன சின்ன வேலைகள் முடிச்சுட்டு அண்ட் தென் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கான ப்ரிப்பேர்லாம் பண்ணி முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட போகிறேன். ஸோ என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தோசை மாவு இருக்கு இல்லையா, அதில் வந்து முருங்கைக்கீரை பொடி சேர்த்துட்டு தோசை எனக்காக நான் வந்து ஊற்றிக்க போகிறேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அப்படிங்கிற ஒரு டென்ஷன் ஹரிபரியே இல்லை. ரொம்பவே ஸ்மூத்தாக ரிலாக்ஸ்டாக வந்து நான் குக் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எல்லாம் ஆர்கனைஸ்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் எதுவுமே நான் ப்ரிப்பேர்லாம் பண்ணலை. ஆனால் அன்றைக்கி மைண்டும் எனக்கு ரொம்பவே ரிலாக்ஸ்டாக இருந்தது. ஸோ மைண்ட் நமக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கும் போது நம்ம வந்து என்ன தான் வேலை அதிகமாக இருந்தாலும் அதை அப்படியே பொறுமையாக ஹரிபரி டென்ஷன் இல்லாமல் பொறுமையாக பண்ணுவோம். அந்த மாதிரி தான் அன்றைக்கி அந்த ஃப்ரைடே வந்து எனக்கு இருந்தது. ஸோ சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு எனக்கான தோசை 2 ஊற்றிட்டு போய் உட்காந்து ரிலாக்ஸ்டாக சாப்பிட்டு வந்தேன். தோசை வேகிற டைமில் ஸோ தண்ணியில் ரொம்ப நேரமாக ஆனியன் இருந்தது. ஸோ பீல் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பீல் பண்ணி கையோடு வச்சுட்டேன். ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இட்லி பொடி, இந்த மாதிரி பருப்பு பொடி இதெல்லாம் நம்ம ரெடிமேடாக கையில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு ஆளுக்கு சமைக்கணும் அப்படின்னும் போது நம்ம சட்னியோ அதுவோ போடணும் அப்படின்ற ஒரு டென்ஷன் இருக்காது. டக்குன்னு இட்லி பொடியோட நல்லெண்ணெய்யோ இல்லை சூடான நெய்யை விட்டோ சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ எனக்கு வந்து இட்லி பொடி ரொம்ப பிடிக்கும். அதுவும் நான் பண்ணுற இட்லி பொடி என்னோடய ஃபேவரட். என் நௌரீனுக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதில் கொஞ்சம் உடச்சக்கடலை உளுந்து மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டு பண்ணுவேன். ஏற்கனவே நான் ஷார்ட்ஸ்லேயும் இன்ஸ்டாகிராமில் ரீல்லையும் நான் வந்து இட்லி பொடி ரெசிபி போட்டிருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கோங்க. சூப்பராக இட்லி பொடியோட முருங்கை தோசை வந்து அன்றைக்கி சாப்பிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு.
சாப்பிடாம நம்ம எவ்வளோ வேலை வேணால் செய்வோம், ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரியாக வந்து ஒரு மயக்கம் வரும் பாருங்கள், நம்மளை எந்த வேலையுமே செய்ய விடாது. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, வேலை செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு நான் வந்து வேலை செஞ்சிட்ருந்தேன். எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணி வச்சுட்டு மோர் அடிக்கிறேன். நௌரி வந்து பார்த்திங்கன்னா 1:30க்கெலாம் வந்துடுவா. எக்ஸாம்ஸ் போயிட்டு இருந்தது. அதனால் அவளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் காலையில் பண்ணி கொடுத்தேன். சரி, வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஏதாவது ஹெவியாக கொடுத்துட்டோம் அப்படின்னா மத்தியானம் லஞ்ச் சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவளுக்கு மோர் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி, பச்சை மிளகா போட்டு மோர் அடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோர் அடித்து வச்சிட்ருக்கேன். மோர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் இஞ்சி இதெல்லாம் வந்து வாயில் மாட்டுறது அவளுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால் வந்து வடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடிகட்டி எடுத்து வடிச்சிட்ருக்கும் போது தான் வடிகட்டி கொஞ்சம் வடியவே இல்லை, நிறைய டஸ்ட் இருக்க போல். ஸோ அதனால் வந்து அதை வந்து நெருப்பில் காட்டி கொஞ்சம் வாஷ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நெய் சோறுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ பேன் அடுப்பில் வச்சாச்சு. அது காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய்யும் எண்ணெயும் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தெரியும்ல, நான் நிறைய தடவை வந்து கீ ரைஸ், பகாரா ரைஸ் ரெசிபி வந்து போட்டிருக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் யாரோ ஒருத்தர் என்கிட்ட நெய் நீங்கள் எங்கே வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நான் மோஸ்ட்டாக வந்து இந்த ஜிஆர்பி, உதயம் நெய் இந்த மாதிரி தான் வாங்கி யூஸ் பண்ணுவேன். ஸோ அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாப்பில் வந்து ஆர்கானிக் நெய் வந்து வாங்குவாங்க. அவங்களுக்கு அந்த அரோமா ரொம்பவே பிடிக்கும். வேறு எந்த நெய்யும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து நானும் அம்மா வாங்கி கொடுத்தாங்க அந்த நெய். ஸோ அதை நான் யூஸ் பண்ணிட்டு தான். அந்த பாக்ஸ் பார்த்துட்டு நிறைய பேர் எங்கே வாங்குவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருந்தீங்க. ஸோ பார்த்தசாரதி கோயில் பக்கத்தில் நினைக்கிறேன். அந்த ஷாப் நேம் சரியாக எனக்கு தெரியலை. நான் ட்ரிபிள்10 தான் நான் வாங்கினேன். இந்த நெய் போட்டாச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அவ்வளோதான். இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு கொத்தமல்லி, புதினா, வேணும்னா ஒரே ஒரு தக்காளி வந்து குட்டியாக லெமன் சைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி அளந்து ஊற்றிட்டு நம்ம வந்து ரைஸ் ரெடி பண்ணிடலாம். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வடிகட்டிக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நெருப்பில் சுட்டுட்டேன். சுட்டதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்க அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் அதை வந்து காஸ்டிக் சோடா போட்டு அந்த தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். மீன்வைல் ரைஸ்க்கான அந்த ஒரு மசாலாவும் நல்லா வதங்கிருச்சு. தண்ணி அளந்து ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி உள்ள போட்டு தம் போட வேண்டியது தான். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை. இந்த குக்கர் வந்து லிட்டு, அதாவது குக்கர் கைப்பிடி இருக்குது இல்லையா, அது வந்து லூஸாக இருக்கும். அது அப்புறம் இந்த கடாயி இருக்குது இல்லையா, அதோட நம்ம ஹேண்டில் இருக்குது இல்லையா, அந்த இடமும் வந்து நட்டு கலந்து லூஸாக இருக்கும். அதெல்லாம் வந்து கையோடு நம்ம வந்து அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு டைட் பண்ணிடணும். கொஞ்சம் நம்ம இப்போ பண்ணலாம் அப்போ பண்ணலாம் அப்படின்னும் போது நம்ம அடுத்த நாள் வந்து இந்த நாள் மாதிரி ரிலாக்ஸாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஹரிபரி டென்ஷனில் சமைப்போம். அந்த டைமில் நமக்கு வந்து அது கையோட கலந்து வந்துருச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் டைம் வந்து எக்ஸ்ட்ரா தான் நமக்கு இருக்கும். அதை ஃபிக்ஸ் பண்ணுற வரையும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும். அதனால் எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் வந்து பண்ணணும்னு நம்ம கைக்கு தோணுதோ டக்கு டக்குன்னு பண்ணிடணும். ஸோ அதே மாதிரி தான் அந்த வடிகட்டியை கையோடு நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டைம் நான் அதை எடுத்து வடிக்கும் போதும் அதே மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் சரி இதை பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம், அப்புறம் நம்ம மறந்துடுவோம். நானுமே அந்த மாதிரி நிறைய வேலைகளை வந்து தள்ளி போட்டிருக்கேன். ஆனால் இப்போ என்ன பண்ணுறதுன்னா சீக்கிரமாக டக்குன்னு பண்ணிடணும்ப்பா, அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் டைம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றது வந்து இப்போ தான் எனக்குமே புரிய ஆரம்பிச்சிச்சு. உங்களோடய நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எந்த வேலையை எடுத்தாலும் கையோடு முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரைஸ் போட்டு அது குக் ஆகிற டைமில் நான் போய் கடகடன்னு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தொழுதுட்டு வந்துட்டேன். ஸோ ரைஸ் சூப்பராக தம் விட்டு செம்மையாக வந்திருந்தது. ஸோ இது வந்து நீங்கள் நெய் சோறு, பகாரா கானா, பகாரா ரைஸ், தாளிச்ச சோறு எது வேணால் சொல்லலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சிக்கன் கிரேவி, சிக்கன் 65, சாம்பார், சிக்கன் 65, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்போட இந்த ரைஸ் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். கூட புதினா துவையல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அல்டிமேட்டு. ஸோ என்னோடய புதினா துவையல் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தேங்காய், பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை 3மே கொஞ்சம் கொஞ்சம் போடுவேன். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ், நான் புளி ஆட் பண்ண மாட்டேன். அவ்வளோதான், அரைச்சி உப்பு சேர்த்து சர்வ் பண்ணோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. லன்ச்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அசருக்கு அப்புறம் கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்தது. போயிட்டு அப்படியே வர வழியில் புகாரியில் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு பார்சலும் வாங்கிட்டு வந்தோம்.
ஈவினிங் நோரே 6:30க்கு மேலே பசிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. சரி ஏதாவது சிம்பிளாக ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாட்டிலா ரேப் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த ரேப் பற்றி நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பீங்க. ஏன்னா ஷார்ட்ஸில் நிறைய கொஷின் வரும். இந்த ரேப் எங்கே வாங்குறீங்க, எங்கே கிடைக்கிது, வீட்லேயே ஹோம்மேடாக அப்படிலாம் கேட்பீங்க. ஸோ நிறைய தடவை நம்ம பீத்தா பிரெட் இந்த மாதிரி ரேப்லாம் வீட்லேயே செய்யலாம். பட் நான் வந்து இது வெளியே வாங்கி வச்சுக்குவேன். ப்ரெட்டு மாதிரி நமக்கு ஒரு டோஸ்ட் பண்ணி சாப்பிட்றதுக்கு வந்து ரேப் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம் அதனால். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு நீல்கிரீஸில் தான் வாங்கினேன். அமேசானில் அவைலபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே டாட்டிலா ரேப்னு போட்டிங்கனாலே வந்துடும். ஸோ எக்கு வந்து ஆனியன் கொஞ்சம் கேப்சிகம் மசாலாலாம் போட்டு பீட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு டாட்டிலா ரேப்பை வந்து லைட்டாக குக் பண்ணி எடுத்துகிட்டு ஆயில் போட்டு ஆம்லேட் போட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரேப்பை போட்டுருணும். அதுக்கு முந்தின நாள் வந்து நான் வந்து இந்த சீஸ் ஃபில்லிங் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். மோமோஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அது பெருசாக நான் வீடியோலாம் எடுக்கலை. ஸோ அந்த மோமோஸ் ஃபில்லிங், அந்த சீஸ் ஃபில்லிங்கை வந்து இந்த ரேப்குள்ளே வச்சுட்டு அப்படியே ஃபோல்ட் பண்ணி நான் வந்து சாப்பிட்டேன். ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. நௌரின் நான் பண்ணுறத பார்த்துட்டு எனக்கு சீஸ் ஃபில்லிங்லாம் வேணான்னு சொல்லிட்டேன். அதனால் அவளுக்கு ப்ளைன் ஆம்லேட்டில் வந்து இந்த டாட்டிலா ரேப் அப்படியே ரேப் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ அன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் சீஸ் கேக்கும் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதையும் லைட்டாக நைட் டின்னருக்கு அப்புறம் சாப்பிட்டுட்டு அந்த டே அப்படியே எனக்கு முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். சின்ன சின்ன டிப்ஸ், சின்ன சின்ன விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க உங்களோட லைஃப்பில் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் வந்து எனக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.